விரதம் இருக்கக்கூடியவங்க என்ன என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கவோ அல்லது வேறு ஏதேனும் கெட்ட செயல்களில் ஈடுபடுவதோ கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசுவதை தவிர்க்க வேண்டும், அக்கம் பக்கத்தில் இருப்பவரை புரணி பேசுவதை நிறுத்த வேண்டும். விரத நாட்களில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது, காலில் செருப்பு அணியக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு காலில் ஷூ போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். சுத்தமான போர்வையை தரையில் விரித்து அதில் தான் தூங்க வேண்டும், பெட்ல தூங்கக்கூடாது. உடல்வலி கால்வலிக்காக மருத்துவ சிகிச்சையில் இருக்கீங்கன்னா நீங்கள் பெட்ல படுத்துக்கலாம். மாமிசம் அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்க கூடாது. நீங்க இந்த 7 நாளுமே நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. முக்கியமா முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க இறந்தவங்க வீட்டிற்கு போகக்கூடாது. உங்க உறவினர்ல யாருடைய பெண்ணாவது பூ படைந்தால் அந்த வீட்டிற்கும் போகக்கூடாது. விரத நேரத்தில் பகல் நேரம் முழுவதும் தூங்கவே கூடாது. முருகனை ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுமுருகா கொடுமுருகா கொடுமுருகான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இரவு நேர பணியில இருக்கிறவங்க பகல்ல தூங்கிக்கலாம், இரவுல தூங்கவே கூடாது. இரவு நேரத்தில் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது வேணும் வேணும் கொடுமுருகான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும்.